வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக குரு பெயர்ச்சி அதன் சிறப்பு பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். குரு பகவான் நவக்கிரகங்களிலே முதன்மை கிரகமாக வழங்க இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் முழு சுபர். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அதன்படி ஒரு திருமணம் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி, சுப நிகழ்ச்சிகள் எது நடக்கிறதுனாலும் குருவை தான் நம்ம குரு பலம் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம். ஒரு திருமணம் ஆரம்ப காலம் வந்ததுனாக்கா, திருமணம் ஏற்பாடு பண்ணோம்னாக்கா, குரு பெ குரு நல்லா இருக்கா ஒரு பையனுக்கு, அந்த பொண்ணுக்கு குரு நல்லா இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்? அவர் இருந்தால் தான், அவருடைய பார்வை இருந்தால் மட்டும்தான் அது அந்த திருமணமோ அந்த சுப சடங்குகள் எல்லாமே சுபிட்சமாக நல்லாயிருக்கும் என்பது ஐதீகம். அது உண்மையும் கூட. ஆனால் குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்கிற பார்வையில் தான் குரு பகவானுக்கு பலம் அதிகம். அதுதான் சிறப்பும் கூட. அவர் எந்த இடத்த பார்க்குறாருன்னா, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இதை பார்க்குறார். அவர் இருக்கிற இடம் அவ்வளோ திருப்தியாக இல்லைனாலும், அவருடைய பார்வைப்படும் இடங்கள் இருக்குது பாருங்கள், அது புனிதப்படும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துடும். சரிங்களா? அதுதான் குரு பகவானுடைய பலாபலன்கள். குரு முழு சுபர். சரிங்களா? அவர் யாரோட சேர்ந்தாலும், ஒரு சரியில்லாத கிரகத்தோடு சேர்ந்தாலும் சரி, அதாவது பாவரோடு சேர்ந்தாலும் சரிங்க, அந்த பாவரையும் மாற்றக்கூடிய தன்மை பெற்றவர் குரு பகவான். அதன்படி சுவரோடு சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் பவர் கூட, பாவரோடு சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த பாவரையும் திருத்தி நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லுவார், செய்வார். அது மாதிரி தன்மை மிக்கவர் அவர். இதுகாலம் மேஷ ராசியிலே இருந்துகிட்டு இருந்தார். இப்போ ரிஷபராசிக்கு போகிறார். என்னைக்குன்னா 1/5/2024 முதல் 11/5/2025 வரை ரிஷபராசியிலேயே தங்கி 5ஆம் பார்வையாக, அங்கே ரிஷபராசியிலிருந்து 5ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் பார்வையை செலுத்தப் போகிறார். அப்படி அவர் செலுத்தக்கூடிய பார்வைகள் எந்தெந்த இடத்த பார்க்குதுன்னா, ரிஷபராசி அவர் இருக்கக்கூடிய லக்னம், அதிலிருந்து 5ஆம் பார்வை கன்னியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். ஆக இந்த 3 ராசிகளை அவர் பார்க்கிறார். அந்த 3 ராசிகளும் புனிதப்படும். சரிங்களா? அப்போ ரிஷபராசி எப்படி ஆகும்? அதை இந்த பலனில் சொல்கிறேன், கேளுங்க. இருந்தாலும் இதுதான் குரு பெயர்ச்சியோட அமைப்புங்க. இப்படி தான் பார்க்கணும். இப்போ மேஷத்துக்கு பார்க்குறோம். முதல்ல நம்ம மேஷத்தை தான் பார்ப்போம், கடைசியாக தான் மீனத்துக்கு பார்ப்போம். சரிங்களா? காலசக்கரம் இப்படி தான். முதல் சக்கரம் ஆரம்ப புள்ளி எதுனாக்கா மேஷம்தான், கடைசி புள்ளி எதுனாக்கா மீனம்தான். இதுதான் உண்மை நிலை. சரிங்களா? இதன்படி தான் நம்ம பலாபலன்கள் எடுக்கணும், கொடுக்கணும். அதன்படி மேஷராசியிலே அவர் இதுகாலம் இருந்துகிட்டு இருந்தபோது அவங்களுக்கு ரொம்ப படாதபாடு தான் படுத்திக்கிட்டு இருப்பார், இருந்திருக்கணும். அதை அந்த ராசியில் சொல்லும்போது சொல்கிறேன். குரு பகவானுடைய பார்வைகள் அங்கங்கே படும்போது அந்த இடம் புனிதமடையுதுன்னு உங்களுக்கு சொன்னேன். அது உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடம் நல்லா பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ
இப்போ மேஷ ராசிக்கு வந்து அது எத்தனை இடம் வரும்? 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்த பார்க்கும். அது மாரி ஒவ்வொரு ராசிக்கும் மாறி மாறி தான் பார்க்கும். அத நான் விளக்கமா சொல்றேன் கேளுங்க. சரிங்களா? குரு பலன் யார் யாருக்கு கிடைச்சிருக்கு? குரு பலன் வந்தா என்ன செய்யலாம்? எல்லாமே விரிவா பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? உங்களுக்கு எந்த இடத்துல வர்றார் குரு அப்படின்னா, 10ஆம் இடத்திலே குரு பகவான் வர்றார். பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, 10லே குரு வந்தால் பதவி பறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு என்னவோ இந்த குரு பகவான் அது மாதிரி ஒரு கெடுதலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? என்ன கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார். குரு வந்து சிரமத்தை கொடுப்பார். வேலையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. புதுசு புதுசாக அதிகாரிகள் மேலதிகாரிகள் வருவாங்க, தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படாதீங்க. நிதானம் தானத்துக்கு சமம். எதுலேயும் கொஞ்சம் பொறுமை காத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கு மேலேயே விட்டுவிடாதீங்க. சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய வேலையை விட்டுடாதீங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் விட்டுறாதீங்க. அதற்கு உங்களுக்கு தான் எளிய வழியெலாம் இருக்குமே. மெடிக்கல் லீவ் போடலாம், மற்றபடி ஏதாச்சும் லீவுன்னு லாங் லீவு போட்டு ஏதேனும் செஞ்சு அப்படியே தக்க வச்சுக்கிங்க. ஆனால் டைட் பண்ணுவாங்க, வேலையில் டைட் பண்ணுவாங்க. இருந்தாலும் அதை நீங்கள் வெற்றி கொள்ளலாம். அது மாதிரி வெற்றி கொண்டு தங்களுடைய நிலைமை வேலையை தக்க வச்சுக்கிங்க. அதுதான் மெயின். வேலையை தக்க வச்சுக்கிங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வரும்போது அவர் செஞ்சு வந்த தொழிலில் தேக்கமும் கஷ்டமும் ஏற்படும். இது உண்மை நிலை. அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்கள் அரசாங்க வேலை செஞ்சாலும் சரி, தனியார் வேலை செஞ்சாலும் சரி, சிலருக்கு அதான் அழுத்தத்தை கொடுப்பாங்க. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் உங்களுக்கு. 10ஆம் வீட்டுக்கு குரு வந்ததுமே சின்ன ஆபத்து ஏற்படும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ஆபத்தெல்லாம் வராது. நீங்கள் நேராக குரு பகவானை போய் பாருங்கள். அதுதான் மெயின். சிம்ம ராசி அன்பர்கள் கோயிலுக்கு அவசியம் போயே தீரணும். குருவை போய் பார்க்கணும், ஒரு அர்ச்சனை பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தியானம் பண்ணி அப்படியே உட்காந்து, நான் உன் அடிமை, என்னை தூக்கி விடுறதும் இறக்கி விடுறதும் நீ தான், என்னால் எதுவும் கிடையாது, உன்னால் தான் நான், அவ்வளோதான். நீ வேறு எதுவும் கேட்க வேணாம், இதை மட்டும் சொல்லுங்கள். நிச்சயமாக குரு பகவான் செய்வார். குரு வந்து இலகிய மனம் உள்ளவர், யாரையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஆனாலும் நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கங்க. ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க, போட்டுட்டு பாருங்கள். மேலதிகாரிலாம் கொஞ்சம் உங்கள் பேரில் ரிமார்க்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி உடல் பிணி வருவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் பின்னாடி நல்ல வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். குழந்தைகளால் நன்மை உண்டுங்க. எது எப்படியோ இதை விடுங்க, குழந்தைகளால் நன்மை உண்டு. வருமானம் சிறு தொழில் செய்வவங்களுக்கு நல்லாயிருக்கும்.
அதில் மாற்றம் இல்லை. சிறு தொழில், சுயதொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சற்று பிரச்சனை. தனியார் பணியில் இருக்கிறவங்களுக்கு டார்கெட்டுங்கிற முறையில் வச்சு ஒரு பாடுபடுத்துவாங்க. வேறு கம்பெனியில் சேர்கிறதுக்கு போனோம்னா கொஞ்சம் சம்பளம் குறையும். இன்றைக்கி 50,000 60,000 வாங்கிட்டு இருக்கவங்க 30,000த்துக்கு போகிறது மாதிரி இருக்கும். ஆக சிறு பிரச்சனை இருக்கும். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிறு பாதிப்பு தான். அந்த பாதிப்பை கண்டு தொழ வேண்டியதில்லை. அது ஒரு 7 மாதம் அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு பிறகு இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறிடும். இந்த 7 மாத காலமும் கொஞ்சம் மூச்சை பிடிச்சி ஓட்ட வேண்டியது உங்களுடைய திறமை. சிம்மராசி அன்பர்களின் திறமை எது? தனித்திறமை எது? அதிகமாக செலவழிக்க வேண்டாம். விரயம் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் கை செலவு அதிகமாக செய்ய வேண்டாம். அதில் மாற்றம் இல்லை. சேமிப்பு கரையாமல் பார்த்துக்குங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்காதீங்க. இதை மட்டும் கடைப்பிடிச்சிங்கனாவே குரு பகவான் உங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்துருவார். அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக குரு பகவானை போய் தரிசிக்க வேண்டியவரில் நீங்களும் ஒருத்தர் சிம்மராசி அன்பர்கள் என்பதை நினைவில் கொள்க. பல பேர் சொல்லியிருப்பாங்க, அங்கே வந்து குருவை கொட்ட போகிறார், இங்கே வந்து அள்ளி கொடுக்க போகிறாரு, அதை பண்ண போகிறாரு, இதை பண்ண. உழைப்புக்கு தக்க கூலி தான் யாருக்கும். உழைப்பு இல்லாமல் எதுவுமே யாரும் கொடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். விதியை வெல்ல யாராலையும் முடியாது. விதி இப்படி இருக்குன்னு சொல்ல தான் முடியும் நம்மளால், ஆனால் வெல்ல முடியாது. அதனால் முடிஞ்ச வரையும் நீங்கள் செலவை குறைக்கிறது நல்லது என்பதை நினைவில் கொள்க. மீண்டும் ஒரு வாய்ப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.